காவேரி விஜய சந்திக்கிறாங்க. சந்திச்சோனே, "என்ன விஜய், இப்படி உங்கள பார்க்கக்கூடாதுன்னு நானு நெனச்சேன். ஆனா இப்படியெல்லாம் நடந்துருச்சே!" அப்படி சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு அழுது பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு, "காவேரி நீ அழாத. இந்த நேரத்துல நீ தைரியமா இருக்கணும் காவேரி. உன்ன யாரு இங்க வர சொன்னா? இப்பவே கிளம்பு ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "நீங்க இப்படி இருக்கும்போது எப்படிங்க நான் இருக்க முடியும் அங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "காவேரி, இப்ப நீ தனியா இல்ல காவேரி. நம்ம பாப்பா வேற உன் வயித்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ இங்கலாம் இருக்கக்கூடாது காவேரி. இப்பவே கிளம்பு. நீ போய் வீட்டுக்கு போ" அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னால முடியாதுங்க. நான் இங்க தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க. "ஏங்க, அதுவும் இல்லாம இப்ப நீங்க ஜெயிலுக்கு வந்ததுக்கும் காரணம் நான் தான் தெரியுமா உங்களுக்கு?" அப்படிங்கிறாங்க. "என்ன காவேரி சொல்ற? நீ எதுக்கு நான் ஜெயிலுக்கு வந்ததுக்கு காரணமா இருக்க போற?" காவேரி இருந்துகிட்டு, "ஆமாங்க. நீங்க ஜெயில்ல இருக்கிறதுக்கு நான் தான் காரணங்க" அப்படின்னு. "எனக்கு புரியல காவேரி, என்ன சொல்ற?" அப்படின்னு சொன்னோனே, காவேரி, "யமுனா தாங்க இதுக்கெல்லாம் காரணம். யமுனா தான் நீங்க அங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது. அதுவும் இல்லாம அவ என்னையும் நிவினையும் சேர்த்து வச்சு ரொம்ப தப்பா பேசுறாங்க. அவளுக்கு நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் அவ மறந்துட்டாங்க. அவ ஒரு நன்றி கெட்டவங்க. அவளுக்கு நீங்க நிவின கல்யாணமே பண்ணி வச்சிருக்க கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஆதங்கமா பேசுறாங்க. "என்ன காவேரி, யமுனாவா? யமுனாவா இப்படி பண்ணது?" அப்படிங்கிறாங்க. "ஆமாங்க. கெஸ்ட் ஹவுஸ்ல நானும் நிவினும் வெளியில வர்றத அவ பார்த்திருக்கா. நீங்க ஜெயிலுக்கு போனா நான் ஃபீல் பண்ணுவேனா? மாட்டேனான்னு இப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்க. அவள அந்த இடத்துலயே அவ சொன்னதும் கொன்னே போட்டுருப்பேன். ஆனா எல்லாம் நிவினுக்காக தான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. "சரி காவேரி, அவள பத்தி தான் நமக்கு தெரியும்ல. கூட பிறந்த உண்மையிலேயே இப்படி சந்தேகப்படுறாளேங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. "காவேரி, உன்னுடைய நிலைமை என்ன எனக்கு புரிய தான் செய்யுது. ஆனா இப்ப இந்த நிலைமையில உன் கூட நான் இருக்க முடியலன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "நீங்க கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட போலீஸ் சொல்றாங்க. உடனே விஜயும் காவேரியும் பிரிய மனசு இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அழுதுகிட்டே வெளியில வர்றாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.